அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிரசவத்திற்கு பின்பு பெண்களுக்கு அடிக்கடி ஏற்படுற குறுக்கு வலி பிரச்சனையை நீங்கள் தான் சூப்பரான ரெசிபி தான் நான் செய்ய போகிறேன். இது ஹெல்த்தியான ரெசிபி மட்டும் இல்லாமல் உடலை நல்லா வலுப்படுறதுக்கும் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறுக்கு வலி நீங்கள் ஆஸ்பத்திரி பக்கமே போக வேணாம். ரெசிபி 4 மாதம் ஆனாலும் கிடவே கிடாதுங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 kg அளவுக்கு சுக்கா கொப்பரை எடுத்துருக்கேங்க. இந்த சுக்கா கொப்பரையை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இதை நல்லா நம்ம சீச்சு எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு இப்படி சீச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு சுக்கா கொப்பரையை சீச்ச கஷ்டமாக இருந்துச்சுன்னா சுக்கா கொப்பரையை ஸ்லைஸாக நறுக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் நான் எல்லா சுக்கா கொப்பரையும் சீச்சு தான் எடுத்துருக்கிறேன். நம்ம மிக்சியில் போடுறதோட நம்ம சீச்சு எடுத்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 4 kg அளவுக்கு ட்ரையான டேட்ஸ் எடுத்துருக்குறேங்க. இதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். சிசரால் தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு எதில் ஈஸியாக இருக்கோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் இருக்கிற சீட்ஸை நம்ம தனியாக எடுத்து தூக்கி போட்டுருவோம். இது தேவைப்படாது. இப்போ நான் இதை மட்டும்தான் நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன். இது கூடவே சில பொருட்களும் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். ஏற்கனவே 1/2 kg அளவுக்கு நம்ம சுக்கா கொப்பரையை சீச்சு எடுத்துக்கிட்டோம். அதை எடுத்து வச்சுருக்கிறேன். 4 kg அளவுக்கு ட்ரையான டேட்ஸை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதுதான். இப்போ நான் இது கூட 200 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு, 200 கிராம் அளவுக்கு பாதாம், 100 கிராம் அளவுக்கு பிஸ்தா, 200 கிராம் அளவுக்கு காஞ்சி திராட்சை, 25 கிராம் அளவுக்கு கசகசா, 25 கிராமுக்கு வறுத்த எள்ளு எடுத்துருக்கிறேன். அதுவும் ஒயிட் எள்ளு. இங்கே விருப்பப்பட்டால் கசகசாவும் எள்ளும் 50 கிராம் கூட எடுத்துக்கலாங்க. இந்த எல்லா பொருளும் உடலுக்கு ரொம்பவே வலுவானது, ஹெல்த்தியானது. முழுசாக இருக்கிற முந்திரி பருப்பை இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம டேட்ஸை கட் பண்ணால அதே மாதிரி தான் இதை பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாதாமும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நல்ல ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ஸ்பூனா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம பக்கத்துலேயே ஒரு அகலமான பேன் எடுத்துக்குவோம். எதுக்காகனா நம்ம ஃப்ரை பண்ணி இந்த பேனில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பக்கத்துலேயே ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் நெய் நல்லா உருகிருச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாதாம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணதை உருகின நெய்யில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா நெய்யில் வறுக்கும்போது நல்லா வாசமாக மணமாக இருக்குங்க. நம்ம 3 மாதம் 4 மாதம் வச்சு சாப்பிட்றதுனால அந்த மனம் கொஞ்சம் கூட கம்மியாகாது. எல்லா பொருட்களையும் நெய்யில் தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு நம்ம ஒரு பேனில் மாற்றிக்கலாம். எல்லா பாதாமையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அதே நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதுவும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நெய்யில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகவுமே நம்ம இந்த ஸ்டேஜுக்கு நம்ம பேனில் மாற்றிக்கலாம். அதையும் முந்திரி பருப்பும் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்ததாக டேட்ஸை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். டேட்ஸ் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கசகசாவை இதிலோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நெய்யில் கசகசாவை வறுத்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ கண்ணில் எடுக்க முடியாது. அதனால் நான் டேட்ஸோட கசகசாவையும் எள்ளையும் ரெண்டையும் நல்லா ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ட்ரையான கிரேப்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கிரேப்ஸ் ரொம்ப சூடாகி பபுள்ஸ் மாதிரி வர வேணாம். சும்மா அப்படியே நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த நெய் வாசம் அந்த கிரேப்ஸில் ஆட் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி இதோடு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறேன். தனியாக ஃப்ரை பண்ணால் அது பபுள்ஸ் மாதிரி ஊதிடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது அது பபுள்ஸ் மாதிரி வராமல் நெய்யோட வாசம் மட்டும் அதில் இருக்கிற மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ எல்லாமே நல்லா ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. நெய்யோட மனமும் எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல மனமாக இருக்குங்க. எல்லா பொருளையும் பேனில் ஆட் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே ஃப்ரை பண்ண பாதாம் முந்திரியோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே சுக்கா கொப்பரையை சீச்சு வச்சோம்ல அதை நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா கருகாமல் நல்லா வாசமாக மணமாக இருக்குங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாம் கருகி போயிடும். எல்லா பொருட்களையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க ஃப்ரை பண்ணணும். இப்போ இதை நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும்னா கூட 2 ஸ்பூன் அளவு கூட நெய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஃப்ரை ஆனதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உடலுக்கு வலுன்னு சொல்லிட்டு இவ்வளோ காஸ்ட்லியான பொருட்கள்லாம் சேர்த்தா தான் உடலுக்கு வலுவா அப்படின்னு நினைக்காதீங்க. குறுக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்காக போவோம். நம்ம அதுக்கு 500 1000 செலவழிப்போம். அந்த மாதிரி செலவழிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி பொருட்களை வாங்கி நீங்கள் சாப்பிட்றதுனால ஸ்ட்ரென்த் அதிகங்க. இதோட 1 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் வந்து நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. 3 மாதம் 4 மாதம் வச்சு சாப்பிட்றதுனால நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியலை. இது வரைக்கும் நான் சேர்த்தது கிடையாது. நான் சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. பிரசவத்துக்கு அப்புறமா வந்து அடிக்கடி வந்து பெண்களுக்கு குறுக்குவலி கண்டிப்பாக ஏற்படுங்க. நம்ம பிரசவத்துக்கு அப்புறம் வந்து லேவியம்லாம் சாப்பிடுவோம். ஆனால் சில பேருக்கு வந்து லேவியம் பிடிக்காம நிறைய பேர் சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இது எல்லாமே நம்ம நட்ஸ் ஐட்டம்னால கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிட்ற ஐட்டம் தான். நல்லா வந்து சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம டெய்லியும் வந்து காலையிலையும் நீங்கள் சாயந்தரமும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டா போதுங்க. இது நல்லா கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இது கெடவே கெடாதுங்க. நெய்யுடைய மனம் அப்படியே இருக்குங்க. இந்த ரெசிபியை பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்லாம் கிடையாது. ஆண்களும் சாப்பிடலாம். முடிஞ்சால் குழந்தைங்களுக்கு கூட கொடுங்க, ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் எல்லாமே நட்ஸ் ஐட்டம் சேர்த்துருக்கனால கண்டிப்பாக வந்து குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.